Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. இன்னைக்கு கொடைக்கானல் கிளம்புறோம். இனி எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க. வாங்க இப்போ vlog கண்டினியூ பண்ணலாம். காலையில் சீக்கிரம் கிளம்பணும்னு சொன்னனால மோனியும் தாரணியும் மட்டும் சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க. கொடைக்கானல் வரவங்க மட்டும் எந்திரிங்க பார்க்கலாம். காரணியா மட்டும் எந்திரிக்கல, அப்போ அதை மட்டும் வரலையா? எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சு போய் பல்ல வலிக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுங்க. போங்க போங்க போங்க. காலையில் எந்திரிச்சு பிள்ளைங்களை எழுப்பி விட்டு ரெடியாக சொல்லிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். கிளம்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு தான் வீட்டிலேருந்தே கிளம்பணும். எல்லாரும் ரெடியா? எல்லாரும் வந்தாச்சா? எங்க மோனி தாரி? சரி எல்லாரும் போலாமா? எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஜூட் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. சரி இது அப்படியே முன்னாடி வச்சுக்கோ. தனி பேக் பாய். சரிமா பாய். பாடு கண்ண முடு. ஆராரோ ஆரிராரோன்னு பாட்டு பாடு. ஆரிராரி ராரி 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 ராரோ. 11 கிலோ 21 கிலோ 11 கிலோ. ஆளுக்காவது பேண்ட் நடங்க நடங்க, சாப்பிட்டு கிளம்பலாம். பசிக்குதா? அங்க கூட்டமா இருக்கே. போற வழியில வேற ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிடலாம். இல்ல மேல ஏறிடுவோமா? கொடைக்கானலுக்கு மேல போயிடுவோமா? இல்லப்பா, பிள்ளைங்க தாங்காது. ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். பிள்ளைங்க தாங்காதுங்க. இதுவா காரணியாவை பார்த்த அப்படின்னா பாவமா இருக்கு. அவளை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? அதனால நம்ம சாப்பிட்டே ஏறலாம். நீங்க அந்த காற்றோடுக்குள்ள வளைஞ்சா அப்படின்னா நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கும், நம்ம அங்க சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைகளா கொடைக்கானலுக்குள்ள வளைய போறோம். கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இல்ல பாப்பா, அந்த போற வழியில சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்க காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சது பசிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். இதனால வெக்கேஷன் டைம் அப்படின்றனால எல்லா ஹோட்டலுமே கூட்டமாக தான் இருந்தது. மலை ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போகணும் அப்படின்ட்டு கரெக்டாக ஏறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு ஏறணும். பிள்ளைகளா இன்னும் 46 கிலோமீட்டர் மலை ஏற போகிறோம். வண்டி எங்கேயும் நிற்காது, எங்கேயும் நிற்காது. கொடைக்கானல் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான். பிள்ளைங்க வந்து எங்கேயுமே கூட்டு போகல அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க கொடைக்கானல்னாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? லேண்ட்ஸ்கேப் வேணும். சாரி லேண்ட்ஸ்கேப் வேணும். ஓ எல்லாம் ஃபோட்டோகிராஃபர் ஆயிடுச்சுங்க கமல். லேண்ட்ஸ்கேப் ஓகேவா? ஓகே. ஆஹா அந்த மலை தெரியணும். எத்து ஜூம் தான் பண்ணணும். எத்துகா ஏகா எத்துகா எத்துகா மூஞ்சி எத்துறங்க. அம்மா சொன்ன டைலாக்கே சொல்லாத. ஐயோ மிஸ் பண்ணிட்டேன் மிஸ் பண்ணிட்டேன். நான் மிஸ் பண்ணேன். நான் மிஸ் பண்ணலையே. பறந்து விழுந்துராதீங்க. ஒருத்தர் விழுந்துராத. நீ வாட்டுக்கு மேலே ஏறி நின்று வாந்தி வரது எடுத்து டிராஃபிக்கா இருக்கா? எவ்வளவு தூரம் டிராஃபிக்? எவ்வளவு தூரம் டிராஃபிக்கா இருக்கு பாரு. அப்படியே ஏறி நின்று டிராஃபிக் கிளியர் 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 கிளியர். ஆஃப் க்ளோஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணு. பரவாயில்ல டிராஃபிக் இல்ல. அப்படியே பின்னாடி போய் எல்லாம் மட்டை. எல்லாமே மட்டடா. சில்வர் ஃபால்ஸ். வெள்ளி கம்பி மாதிரி இருக்கா? வெள்ளி கம்பி மாதிரி தான் இருக்கு. அதனால தான் சில்வர் ஃபால்ஸ். சில்வர் மாதிரி இல்ல, வெள்ளி நீர்வீழ்ச்சி. எல்லாமே அவங்க நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லாம அங்க இருந்து இங்க வந்து நம்ம நிப்பாட்டாம போயிட்டு இருக்கோம். டிராஃபிக் இல்ல டிராஃபிக் இல்லன்னமே. எவ்வளோ டிராஃபிக் பாரு. இது வெக்கேஷனோட லாஸ்ட் வீக் அப்படின்றனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது.
சூசைட் பாயிண்ட் எங்க பசுமை பள்ளத்தாக்குன்னு போட்டிருக்குல்ல. ஆமா இப்ப புது நேம் வந்து பசுமை பள்ளத்தாக்கு, பழைய பேர் வந்து சூசைட் பாயிண்ட். கொடைக்கானல் நாங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துடுறோம். போன மாதம் கூட நானும் கமலும் ஒரு அஃபிஷியல் ஒர்க்காக வந்திருந்தோம். மோஸ்ட்லி கொடைக்கானல் வந்தால் நம்ம வந்து பார்த்த இடத்தவே பார்க்காம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் டவுனில் இருந்து அவுட்ரு போவோம். இன்னைக்கு ஸ்டே பண்ணுற ஐடியாலெல்லாம் நாங்கள் வரல. ஜஸ்ட் ஒன் டே எங்கேயுமே போகலையே அப்படின்னு சொன்னதுக்கு காலையில் கொடைக்கானல் ஏறிட்டு அப்படியே ஈவினிங் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். பிள்ளைங்க குணா கேவ் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. போகிற வழியில் பில்லர் ராக்கில் இறங்கி கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போனோம். நம்ம போகிற பக்கமெல்லாம் மிஸ்ட் வந்து மறைச்சிக்கும். நாங்கள் இறங்கி ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது அந்த பில்லர் வந்து தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பில்லர் வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிச்சது. மேலேயும் வெயில் இருக்கும், ஈவினிங்க்கு மேலே தான் குளிரும் அப்படின்னு நினச்சி பிள்ளைங்க வந்து சீவ்லெஸ் போட்டு வந்தாங்க. பட் ஆனால் குளிருச்சு நல்லா. பைன் ஃபாரஸ்ட்டு, குணா கேவ் இந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருந்தது. டிக்கெட் எடுத்து வைப்போம் நம்ம போய், அப்போ வரட்டும். இதுக்கு முன்னாடி வந்தப்போ நாங்கள் குணா கேவில் என்ட்ரி டிக்கெட் போட்டிருந்தோம். பட் இந்த டைம் வந்து என்ட்ரி டிக்கெட்லாம் போடவே இல்லை. கொடைக்கானல் ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஒவ்வொரு மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது. கமல் அது போடுக்கானா? ஆமாம் எடுத்துட்டாங்க. போங்க போங்க. கமல் என்ன கமல் இவ்வளோ கூட்டமா? ஊரே இங்கே தான் இருக்கு. நிறைய மாறி இருக்கலாம் ஒவ்வொரு வருஷமும். நிறைய அந்த போர்டை காணா. நடங்க நடங்க. குரங்கு கீழே போகலாமா? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபஸ்ட் டைம் அப்பா கூட நான் குணா கேவ் வரும்போது இந்த கம்பி எதுவுமே போடலை, கீழே இறங்குற மாதிரி தான் இருந்தது. அடுத்த டைம் வரும்போது இந்த கம்பிலாம் போட்டாங்க. 2014 கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நானும் கமலும் பைக்கில் வந்து கொடைக்கானல் வந்திருந்தோம். அப்போ குணா கேவ் வரும்போது இவ்வளோ க்ரௌட்லாம் இல்லை. மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு அப்புறம் தான் குணா கேவில் வந்து இவ்வளோ க்ரௌடு இருக்குது. பிள்ளைங்களும் வேற எங்கேயும் போக வேணாம், குணா கேவ் போகலாம், அதை முடிச்சுட்டு லேக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கத்திக்கிட்டே இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணு, ஒரு ரீல் எடுத்துகிட்டு போகலாம். சரியா? வேணா உட்காராத. மிஸ்ட்டு போகிற பக்கம்லாம் துரத்துது. மிஸ்ட்டு போகிற பக்கம்லாம் துரத்துது. எல்லாம் குளிருதுன்னுதுக்கடா. இந்த பிள்ளைங்க எப்போவுமே இப்படி தான். எங்கேயும் கூட்டு போகலான்னுங்க. கூட்டு போனால் வா போகலான்னுங்க. அங்கே ஒரு மங்கி இருந்துச்சுல, அந்த மங்கி மாதிரியே இல்லை. அது குளிருது வாங்க போகலாம் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வா ஃபோட்டோ எடுக்கலாம், வா ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரீல்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. குணா கேவ்லேயே லஞ்சை முடிச்சிட்டோம். பிள்ளைங்க வந்து பர்கர் வேணும்னு கேட்டாங்க. ஆளுக்கு ஒரு பர்கர் வாங்கி கொடுத்துட்டு, நூடுல்ஸ் கேட்டாங்க வாங்கி கொடுத்துட்டு, லெமன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சூசைட் பாயிண்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து அந்த பில்லர் ராக் வரும், அதுக்கப்புறமா குணா கேவ், அதுக்கப்புறமா பைன் ஃபாரஸ்ட் வரும். பைன் ஃபாரஸ்ட்டில் இறங்கலாமா அப்படின்னு கேட்டோம். கரெக்டாக அங்கே போனதுமே மழை வந்து கொஞ்சம் பெருசாக விழுக ஆரம்பிச்சிருச்சு. வேண்டாம் நிற்க வேண்டாம், அப்படியே நம்ம வந்து லேக்குக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லேக்குக்கு கிளம்பிட்டோம். பாப்பா பெரிய மழையா பெய்யுது, லேக்கில் போயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது போல தெரியுதே. அங்க போறது நின்றுமா? இப்போ நின்றுச்சா? சரி விட்டு அங்கே போய் நம்ம காருக்குள்ளே உட்காந்து கூட ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பலாம். என்னப்பா சரி, அப்ப நீ மட்டும் வேணா போட்டிங் போறியா? போட்டிங் வேணாம், அப்புறம் ஹார்ஸ் ரைடிங். சரி ஓகே. மலையில கயல் கூட யாராரு ஹார்ஸ் ரைடிங் போறீங்க? ஓகே, நீங்க ரெண்டு மட்டும் இறங்கி போயிட்டு கார் ஆளுங்களாண்டா. ஓகே, போற ஆளுங்க மட்டும் போட்டோம். ஃபைனலா லேக் வந்துட்டோம். ஆனால் இறங்க முடியல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான மழை, அதனால் எங்களால் இறங்க முடியல. அதனால் கார்லேயே லேக்கை ஒரு சுற்றிட்டு அப்படியே கீழே இறங்கலாம். இங்க லேக் இருக்கு, இங்க பிரெயின் பார்க் இருக்கு. பார்க்குக்கு போனா அங்க யாருமே ரோட்ல இல்ல, எல்லாருமே வந்து ஓரம் கட்டி நிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம இறங்கி எப்படி ஜாலியா நடக்கிறது? ரோடு ஃப்ரீயா இருக்கு.
நம்ம கொடையும் கொண்டு வரல. பிரெயின் பார்க்கு, லேக்கில் போட்டிங்கு, ஹார்ஸ் ரைடிங் இதெல்லாம் போயிட்டு அப்படியே கிளம்பலாம்னு நினச்சோம். ஆனால் மழை முடியல. காருண்யா நல்லா தூங்கிட்டா. காருண்யா சாப்பிட தூங்க எந்திரிச்சா வாமிட் பண்ணேன். ஆமா. யாருமே இந்த லேக்கு யாராவது போட்டிங் போறாங்களா பாரு. கையில யாருமே போல. எல்லா பலூனும் கட்டி அப்படியே இருக்கு. யாருமே உடைக்கல. ரோட்லயும் யாருமே சைடுல தான் இருக்கு. யாருமே ஓட்டல. கையில நீ போணும்னா சொல்லு போலாம். மழையில போட்டுக்கிட்டு சைக்கிள் வாங்கி தரேன். மழையில நனைஞ்சிட்டே நீ ஓட்டுறதா இருந்தா ஓட்டு. சூடா இருக்கு. செம்மையா குளிருதுன்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். வாத்து தான். நல்லாக்கா. இதுக்கு ஆப்போசிட்ல இங்க கடைகள் இருக்கு பாரு. அப்படி பாரு. கடையில இருக்கு பாரு. இருக்கான்னு பாரு. அப்படியே இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். உள்ள இருக்கு. இப்போ ஓகேவா உனக்கு? ஸ்லீவ்லெஸ் போடுங்கன்னு சொன்னனால பிள்ளைங்க நல்லா இருக்குன்றனால ஸ்லீவ்லெஸ் போட்டுருச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இல்லை எத்தனை அக்கா பார்த்தீங்க ஸ்லீவ்லெஸ் போட்டிருந்தாங்க, ட்ரௌசர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்குலாம் குளிர்டா இருந்துச்சு. பேண்ட் போட்டிருக்கு. இதுக்கு ஜீன்ஸ் பேண்ட், முழு பேண்ட். இதுக்குள்ள மட்டும்தான் தெரியுது. இந்த அக்கா போட பண்ணதுக்கு நான் வேர்க்கும்னு நினைச்சேன், மேலே வெயில் அடிக்கும்னு நினைச்சேன். ஆக்சுவலாக நான் நினைச்சேன் கீழே நமக்கு ஒரு பைக்கார்ல இருந்து மேலே போனால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம். நல்லா இருக்கு. பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கமலும் டீ வாங்கி குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்குலாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். பிள்ளைங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை பார்த்தோன்னே எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டு திரும்ப ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். இப்பெல்லாம் எடுத்து அசிங்கப்படுத்த டீ சாப்பிட்டேன்னா அதனால உள்ள ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் ஜில்லாக்குது. வேற ஏதாவது வேணுமா? ஏன் போய் அந்த பிரேஸ்லெட் ரேட்டு கேட்டா அவ என்ன ரேட்டுக்கு சேல் பண்றா, வெளியே என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. கையில் ஒவ்வொரு கடையிலையும் பிரேஸ்லெட்டுக்கு வந்து ரேட்டு கேட்டுட்டு இருந்தா அவள் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணுறா, கடையில் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத கம்பேர் பண்ணுறதுக்காக. ஓட்டலாம், இங்கே இந்த ரோட்டில் ஓட்டலாம். கையில் ஒரே இடத்துல இருந்து இது எல்லாருமே போடலாம். பெரியவங்கெல்லாம் போடலாம். ஒரு சுற்று உங்களுக்கு 2 சுற்று, பெரியவங்களுக்கு ஒரு சுற்று. உங்களுக்கு 2 சுத்தாச்சா, பெரியவங்களுக்கு ஒரு சுற்று. ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு பிள்ளைங்க கேட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். மழை விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது, அதனால இறங்கிட்டோம். கொடைக்கானலுக்கு பாய். கொடைக்கானலுக்கு ஒரு பாய். நான் அடுத்து எப்போ வருவோன்னு தெரியாது. அடுத்த வருஷம் பார்க்கலாம். பாய். இன்னைக்கு வந்த மாதிரி சும்மா ஜஸ்ட் டே ட்ரிப்லாம் வரலாம் நம்ம. ஏதாவது மரம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த மரத்தை புடிச்சுக்க. கண்மணி முட்டி போட்டு உட்காந்துக்கோ. முட்டி பரவாயில்ல, தலை மட்டும் தெரியட்டும். போதுமா? ஏன் நல்லா இருக்குது. ஏய் வேண்டாம், அப்பா எது பிரேக் அடிச்சிட்டுனா போட நீல அடிச்சிரும். ஜாலியா கீழே இறங்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பிள்ளைங்க எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஃபுல்லா மட்டை ஆயிட்டாங்க. இறங்கியாச்சு, தாண்டிட்டோம். ஆமா, கீழே இறங்கிட்டு நேரா தாரணி அவங்க வீட்டுக்கு தான் போனோம். ஃபர்ஸ்ட் தாரணியை இறக்கி விட்டுட்டு வரலாம் அப்படின்னு. தாரி வீடு வந்துருச்சு.
வேக்சின் போட்டிங்களா? ஓய் வேக்சின் இன்னும் போடலையா? தொட்டு விளையாடாத, தொடாத, தொடக்கூடாதுப்பா. பாப்பா இந்த நாய் அழகா இருக்கு, வேண்டாம் ஆனால் வேண்டாம். அது பாரு, அது பாரு கடிக்குது பாரு, அது பாரு, அது பாரு. ஏய் ஏய் புது பேண்ட்டு கடிக்கிற ராஸ்கல், ராஸ்கல் கடிக்கிற. கடிச்சிருக்கா? ஐயோ போச்சு, ஊசி போட்டியா இல்லையா? வேக்சின் போடுங்க அதுக்கு. அது இந்த ஸ்டேஜ்லயே ஒரு வேக்சின் பார்வோ வைரஸ் வரும், அதுக்கு ஒரு வேக்சின் போடணும். தாரணியை இறக்கி விட்டுட்டு அக்கா டீ வச்சு கொடுத்தா, டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாய். லீவ் போட்டு போலாம். ஒரு நாள் கடைசி நாள் போனா போதும். மஞ்சள் தண்ணி ஊத்துறேன். தாரணியை இறக்கி விட்டுட்டு அடுத்து மோனியை இறக்கி விட போகிறோம். இவங்க 2 பேரும் ஊருக்கு போகிறாங்க அப்படின்றனால தான் சரி எல்லாரும் இருக்கும்போது டக்குன்னு மேலே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போயிட்டு வந்தோம். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றனால காருண்யாவும் இந்த வீக்கெண்ட் வந்து ஊருக்கு போயிடுவா. பாய். பாய். கரெக்ட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். மோனியை இறக்கி விட்டுட்டு வந்தோம். கரெக்டாக அக்காவும் வந்தால் வெளியே போயிட்டு அக்காவையும் பார்த்துட்டு அப்படியே நேராக கடைக்கு வந்தோம். நான் கடைக்கு வந்து 2 வாரம் ஆச்சு அப்படின்றனால கடைக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அதனால் கடைக்கு வந்து ஒரு விசிட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.